Welcome to OVA Women's Health Physiotherapy Center. I'm Dr. Sampurna Bhuvnesh, Women's Health Physiotherapist. So, இன்னைக்கு நம்ம diastasis recti ஓட do's and don'ts பற்றி பேச போகிறோம். ஸோ do's and don'ts அப்படின்னு சொல்லும் போது நம்மளுக்கு வந்து diastasis rectiக்கு என்னென்ன கரெக்டான செய்முறைகள் எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ மறக்காமல் இருக்கிறதுக்கு இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ diastasis recti அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம மேலோட்டமாக இருக்கக்கூடிய மசில் வந்து கொஞ்சம் விரிஞ்சிரும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு அப்டமன் செப்பரேஷன் இருக்கும்போது அது பேர் நம்ம வந்து diastasis recti அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து போஸ்ட்பார்ட்டம், அதாவது ஒரு சைல்ட் பர்த் ஆன ஒரு விமனுக்கு வந்து ஒரு காமனான விஷயம் இது. ஸோ இதுக்கு இருக்கிற செய்முறைகள் நான் வந்து ஒன்றா சொல்கிறேன். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னதான் diastasis rectiக்கு ஒரு எக்ஸசைஸ் ப்ரோட்டோகால், ஒரு கரெக்டான வந்து ஒரு மெத்தட்ஸ் டு ரீஹாபிலிட்டேஷன் இதெல்லாமே இருந்தாலுமே இந்த டூஸ் அண்ட் டோன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோலை வந்து ப்ளே பண்ணுது. நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டூஸ் அண்ட் டோன்ஸ் பண்ணும் போதே நிறைய பேர் வந்து இந்த diastasis recti கொஞ்சம் குறையும்னு சொல்லுவாங்க, இல்லை அப்படியே மெயின்டைன் ஆகுது, ஜாஸ்தி ஆகலை அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு இருக்கிற டூஸ் அண்ட் டோன்ஸை இப்போ நான் ஒன்றா சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்திங்கன்னா இந்த டூஸ் அண்ட் டோன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும் போது நம்ம வந்து பேசிக்காக 3 விதமாக நம்ம இதை ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேபி ஹேண்ட்லிங் அப்படிங்கிற விஷயங்களில் என்னென்ன பண்ணலாம், என்னென்ன பண்ணக்கூடாதுங்கிறது. அதே மாதிரி ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட குக்கிங் ஒர்க்ஸ், அந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்களில் நீங்கள் என்னென்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாதுங்கிறது. அதே மாதிரி நீங்கள் இன்கேஸ் டெய்லி சோர்ஸ் பண்ணுறீங்க, லைக் மாப்பிங், ஸ்வீப்பிங், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறீங்கன்னா அதில் என்னென்ன பண்ணலாம், பண்ணக்கூடாதுங்கிறது இப்போ நான் வந்து ஒன்றா சொல்கிறேன். ஸோ பேபி ஹேண்ட்லிங் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் திங் வந்து நம்ம பேபியை தூக்குற விஷயங்கள். ஸோ நம்ம பேபியை தூக்குறோம் அப்படிங்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 kg வரைக்கும் பேபி இருக்கும் போது உங்களுக்கு வந்து தூக்குறது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு சேரில் உட்காந்து நீங்கள் தூக்கலாம், இல்லைனா வந்து ஒரு பேபியை நீங்கள் லிஃப்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற டைமில் பெட்லேயே நீங்கள் கூட உட்காந்து நீங்கள் வந்து லிஃப்ட் பண்ணலாம். ஸோ ஒரு 1 year ஆகும்போது பேபி வந்து ஒரு 8 kg 10 kg பக்கம் வந்து வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. அப்படிங்கிறதுனால நம்ம வந்து வெயிட் தூக்குறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாடிஃபை பண்ணிக்கணும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக நம்ம நின்று குமிஞ்சு நம்மளோட ஸ்பைனை பெண்ட் பண்ணி நம்ம தூக்குறோம் அப்படின்னா அது வந்து லோ பேக் பெயின் வரும். அந்த லோ பேக் பெயின் வந்தது அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு இன்ட்ரா அப்டாமினல் ப்ரெஷரும் இன்க்ரீஸ் ஆகி டயஸ்டேசிஸை வந்து அது ஜாஸ்தியும் படுத்தலாம். ஸோ இதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாடிஃபிகேஷனை வந்து நம்ம சொல்கிறோம். ஸோ பேபிக்கு வந்து 2 to 2.5 years ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து பேபியை தூக்குறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கலாம். அண்ட் அந்த டைமில் வந்து பேபிக்குமே நல்லா புரியுங்கிறதுனால வந்து உங்களுக்கு வந்து தூக்க முடியாது அப்படிங்கிறத பேபிக்கு புரிய வச்சிங்க அப்படின்னா பேபியால் வந்து அதை புரிஞ்சுக்க முடியும். ஸோ இதை நீங்கள் வந்து ஒரு பழக்கமாக நீங்கள் கொண்டு வந்துட்டிங்கன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக இது வந்து செட்டில் ஆகிடும். ஸோ diastasis recti இருக்கும் போது வெயிட் தூக்குறது அப்படிங்கிறதுல ரொம்ப ஒரு காஷன் வேணும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது நீங்கள் 0 to 5 kg வெயிட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம எப்போயுமே டம்மி டக்கின் பண்ணி தான் நம்ம அந்த வெயிட்டை லிஃப்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம 5 to 10 kg வெயிட்க்கு மேலே நம்ம வந்து லிஃப்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப நம்ம டம்மி டக்கினும் சேர்ந்து பண்ணிவிட்டு ஒரு சப்போர்ட்டுக்கு ஒரு அப்டமன் பெல்ட்டும் நம்ம யூஸ் பண்ணுறது நல்லது. ஸோ இது தவிர நமக்கு வந்து 10 kgக்கு மேலே வெயிட் அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் தூக்காதீங்க. அது வந்து கண்டிப்பாக உங்களோட diastasis rectiயை வந்து ஜாஸ்தியாக பண்ணும். ஸோ இந்த வெயிட்ஸை நீங்கள் தூக்குறீங்க அப்படிங்கும் போது உங்களோட பேபியோட வெயிட்டையும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மானிட்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த எர்கனாமிக்ஸை ஃபாலோ பண்ணுறது உங்களோட diastasis rectiயை அதிகம் பண்ணாமல் இருக்கும். ஸோ இது தவிர நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட குக்கிங் ஒர்க்ஸுக்கு நம்ம வரோம். ஸோ வந்து நிறைய பேருக்கு இந்த பழக்கம் இருக்கும். ஸோ வந்துட்டு எல்லாமே ஸ்டாண்டிங்லேயே வந்து வெஜிடபிள் சாப் பண்ணுறது, அதே மாதிரி சப்பாத்தி மாவு திரட்டுறது, போடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா குக்கிங்க்கு பண்ணக்கூடிய ப்ரிலிமினரி ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம சிட்டிங்கில் பண்ணுறது அப்படிங்கிறது நல்லது. அதுக்கப்புறம் ஒரு ப்ராப்பராக நம்ம கோர் குக்கிங் பண்ணும்போது மட்டும் நம்ம வந்து ஸ்டாண்டிங்கில் நின்று நம்ம வந்து குக்கிங் பண்ணிக்கலாம். ஸோ இன்கேஸ் நம்மளுக்கு வந்து குக்கிங் வந்து ஒர்க்ஸ் நிறைய இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இன்னொரு ஆப்ஷன் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுக்கு ஹைட் அட்ஜஸ்டபிள் ஃபுட் ஸ்டூல்ஸ் கிடைக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து ஒரு கிச்சனில் நம்ம போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த டைமில் நீங்கள் நிறைய நேரம் வந்து குழம்பு கொதிக்குது அந்த மாதிரி டைமில் எல்லாமே நீங்கள் வந்து சிட்டிங்கில் உட்காந்து நீங்கள் அதை மாடிஃபை பண்ணி நம்ம வந்து உங்களுக்கு எர்கனாமிக்கலாக நம்ம வந்து ஒர்க் பண்ணோம் அப்படிங்கும் போது உங்களுக்கு வந்து diastasis rectiயும் நம்ம வந்து ப்ரிவெண்ட் பண்ண முடியும். நம்மளுக்கு வந்து பாடியில் வந்து எல்லா மசிலும் கனெக்டட் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு வந்து லோ பேக்கில் வந்து இன்கேஸ் ரொம்ப லாங் ஸ்டாண்டிங்கால் பெயின் வந்ததுன்னா அது கால் வரைக்கும் ரேடியேட் ஆகும். ஸோ அப்போ வந்து என்னென்னா அந்த ஸ்ட்ரெயின் இருக்குது அப்படிங்கும் போது அது இன்டெரக்டாக diastasis rectiயை வந்து அதிகரிக்கிறதுக்கு சின்ன கான்ட்ரிபியூஷன் இருக்குது. ஸோ இது தவிர வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ஹவுஸ் ஹோல்ட் ஆக்டிவிட்டீஸ் அதை பண்ணும் போது என்னென்ன டூஸ் அண்ட் டோன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒன்றா சொல்கிறேன். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம சிங்கில் வந்து பாத்திரம் வாஷ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா பேசிக்லி நம்மளுக்கு வந்து இந்த கிச்சன் சிங்க் எல்லாமே வந்து ஒரு ரெடிமேட் சிங்க்குங்கிறதுனால நம்மளோட ஹைட் அட்ஜஸ்டபிள்க்கு ஏற்ற மாதிரி அது இருக்காது. ஸோ அந்த மாதிரி இல்லைன்றதுனால நிறைய பேருக்கு நின்றுட்டு பாத்திரம் வாஷ் பண்ணும்போது ஒரு பேக்
பேக் பெயினை வந்து அது காஸ் பண்ணும். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஃபுட் ஸ்டூல் யூஸ் பண்ணி நம்ம சிட்டிங்கில் பாத்திரம் வாஷ் பண்ணுறது நல்லது. ஆர் நம்ம வந்து ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் அப்பப்போ நம்ம பாத்திரம் வாஷ் பண்ணுறது நல்லது. ஸோ இது எல்லாமே உங்களோட கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு துணி காய போடுறீங்க அப்படின்னா ஒரு வாட்டியும் நம்ம பெண்ட் பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணி நம்ம ஒரு வாட்டியும் துணி காய போடுறதுக்கு பதிலாக அந்த பக்கெட் ஆஃப் க்ளோத்ஸை வந்து ஒரு சேரில் வந்து வச்சுட்டு அங்கேருந்து துணி காய போடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து ஸ்வீப்பிங் அண்ட் மாப்பிங் நம்ம பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுற போது நமக்கு வந்து பேசிக்காக நம்ம வந்து ஒரு ஹாஃப் நீலிங் பொசிஷன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ வந்து ஒன்றா நீலிங் பொசிஷனில் இல்லை ஹாஃப் நீலிங் பொசிஷனில் நம்ம வந்து கூட்டுறது வந்து உங்களோட ஸ்பைனை வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சுருக்கோம். ஸோ நின்றுட்டு நம்ம குமிஞ்சு கூட்டுறோம் அப்படிங்கும் போது அது கண்டிப்பாக வந்து திருப்பியும் அகெயின் வந்து உங்களோட லோ பேக்கில் தான் வந்து ப்ரெஷர் வந்து ஜாஸ்தி ஆகும். ஸோ அதனால் நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா ஹாஃப் நீலிங் ஆர் நீலிங் பொசிஷன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் பழைய காலத்துலேயுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க மண்டி போட்டு தான் வந்து வீடு துடைப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எர்கனாமிக்லி ரைட் பாஸ்டர்ஸ். ஸோ பழைய காலத்தில் இந்த கரெக்டான பாஸ்டர்ஸை வந்து கரெக்டாக கடைப்பிடிச்சாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து அந்த பாஸ்டர்ஸை வந்து நம்ம கரெக்டாக பண்ணாததுனாலையும் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் நம்மளுக்கு வந்து நிறைய லோ பேக் பெயின் போஸ்ட் ப்ரெக்னன்சி நிறைய வருது. ஃபைனலாக வந்து நம்ம மாப்பிங் வரோம் அப்படிங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா மாப்புக்கு வந்து நம்மளுக்கு ஹைட் அட்ஜஸ்டபிள் மாப்ஸ் கிடைக்குது. ஸோ அதை வந்து நம்ம வந்து ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது நம்மளுக்கு பேசிக்காக நம்மளுக்கு தெரிய வேண்டியது வந்து என்னென்னா நம்மளோட ஷோல்டர் மூவ்மெண்ட்ஸ் மட்டும்தான் வந்து பேசிக்காக இருக்கணும் அண்ட் நம்மளோட பாடி வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது இம்பார்ட்டண்ட். இது எல்லாமே ஒரு குட்டி குட்டி மாடிஃபிகேஷன்ஸ் தான். ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணும்போது நம்மளோட லோ பேக்கும் வந்து ஹெல்த்தியாக இருக்கும். அட் த சேம் டைம் வந்து டயஸ்டேசிஸையும் அது இன்டைரக்டாக வந்து ஜாஸ்தி ஆக்காமல் ப்ரிவெண்ட் பண்ணும். ஸோ இதில் இருக்கிற டேக்அவே மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நின்றுட்டு ஸ்பைனை வந்து பாதி பெண்ட் பண்ணி வேலைகள் எது பண்ணாலுமே உங்களோட லோ பேக்கையும் அது ஸ்ட்ரெயின் பண்ணும். ஸோ லோ பேக்கை ஸ்ட்ரெயின் பண்ணதுனால கண்டிப்பாக வந்து அப்டமன் ப்ரொட்ரூஷன் வரும் அண்ட் அதனால உங்களுக்கு டயஸ்டேசிஸும் இன்டெரக்டாக அது இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இதை நம்ம வந்து கரெக்டாக தவிர்த்துட்டே வந்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து உங்களோட டயஸ்டேசிஸை வந்து நம்ம அதிகரிக்காமல் நம்மளால் ப்ரிவெண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் நான் உங்களை வேற ஒரு வீடியோவோட சந்திக்கிறேன். அண்டில் தென் டேக் கேர், பை.